செல்லம் உனக்கு செல்லன்னு சொல்கிறேன்னு செல்லன்னு தானே சிரிப்பான் பாருங்க. ஆமாம் ஆமாம் மாடு மூஞ்சா அந்த பக்கம் வச்சுட்டு சிரிக்காத. இங்கே என்ன நூடுல்ஸ் செய்கிறியா? சரி வந்து சாப்பிட்லாம் வாடி. ஆவாரம் போகிற இடத்துல இருக்குங்க, பறைச்சிட்டு வரலான்னு கூப்பிட்றேன், வர மாட்டேங்கிறாங்க. வாடி தங்க, நான் செஞ்சு தரேன் உனக்கு. நீ ஏன் தங்க கஷ்டப்படுற? நான் இருக்கோம்ல, நீ கஷ்டமே படக்கூடாது. உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். இப்படிலாம் சொல்லி ஐஸ் வச்சாதான். பூ இருக்கு, ஏன் பூ இல்லை? தூவரு அங்கே இருக்குங்க ஆவாரம் பூ, தெரியுதுங்களா? அந்த செடி தான். வா, காலையில் தான் இருக்கும் போல, மதியமெல்லாம் சாயந்தரம்லாம் காஞ்சி போய் இருக்குங்க. நாங்கள் பூ பறிக்க போகிறோம். பூவா வரலான்னு நினைக்கிறேன். பூ பறிச்சிட்டு வரோம். ஒளிஞ்சுக்கு பூவா வர ஒளிஞ்சுக்கு. பூவா வரலங்க, பூவா வர சொல்லுடி. வந்துட்டான். இற வரலையா நீ? சொல்லுவா நீ மெதுவா இறங்குடா. அப்பாவை அடி, அப்பாவை அடி. அப்பாதான் பூவை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னது. அப்பாவை அடி. சின்ன சாமி, சின்ன சாமியை விட்டுட்டு போயிட பார்த்தனா. அங்கே தொக்கானா பாருங்க, தொக்கானா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா, நாங்கள் வந்துட்டு ஆவாரம் பூ பறிக்க போகிறோங்க. இங்கே பக்கத்தில் இருக்குது, நானுமே பார்த்தேங்க. எனக்கு ஆவாரம் பூ வந்துட்டு நிறைய இதில் வந்துட்டு பெனிஃபிட் இருக்குது. சரி, நமக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே போகிறோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு மணி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. எங்கள் ஊர் பக்கத்துலலாம் ஆவாரம்பூ கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஆனால் இந்த சைடு, ஈரோடு சைடு, இந்த பக்கம் நான் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். அதுவும் இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே கம்மி தான். இது கொஞ்சம் தூரம் போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆவாரம்பூ இருக்குது. காட்டுக்குள்ளே யாராவது போ, காசு எடுத்துருந்தாலும் மிட்டாய் வாங்கியிருக்கலாம். போ கிட்டி, இந்த கடை தாங்க நாங்கள் வந்துட்டு. இந்த வா, ஏன் போற? லைட் போட போனியா? வா 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 வா. இந்த வீட்டில் தான் ஒரு தாத்தா இறந்து போனார். அவங்க தாத்தான்னு சொல்ல முடியாதுங்க, வயசு கம்மியோட. தொக்கானா இப்படியே பூ தான் பறிக்க போகிறோம். பூ நான் பார்த்தேங்க, அது ஆவாரம் பூ தான். தூரமாக நின்று பார்த்தேன். பூவாக வேற கூட்டிகிட்டு வரேன். இந்த சைடெலாம் கூட்டிகிட்டு வந்ததே இல்லை. வா, நடக்க முடியலையா? பாவம், சுயனுக்கு வேற பசிக்குதுங்க. ஏதாச்சும் நூடுல்ஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நான் இழுத்துட்டு வந்துட்டேன். ஆவாரம் பூதாங்கோ. ஐயோ, கவர் எடுத்துட்டு வரலையே. இங்கே இருக்கு பாருங்க ஆவாரம். பூவா பிடிச்சிக்க, நீ பூவா பிடிச்சிக்க, நான் பூ பறிக்கிறேன். இங்கே இருங்க, இது ஆவாரம் பூ தானே. இங்கே பாருங்க, இலைய பாருங்க, இது ஆவாரம் பூ தானே. நிறைய கீழே கொட்டி கிடக்குங்க. இதில் யாரோ பறிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, கீழே கொட்டி ஒடிச்சு போட்டிருக்காங்க. இப்போ முள் இருக்கு. இப்போ கவர் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன். அதனால சாலையில் தான் கொண்டு போகிறேன். இங்கே இருக்கு பாருங்க, இது ஒடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படியே ஒடிச்சிடுறேங்க, என்னங்க பண்ணுறது? ஏன்னா பூவாக எடுத்தா கீழே விழுந்துடும். இந்த பூ நிறைய பெனிஃபிட் இருக்குங்க அந்த பூவில்.
தலைமுடிக்கு மூஞ்சிக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இங்கே காய் வச்சிருக்கா, காய் இல்லை பூ தான், முட்டு. இந்த முட்டு கூட பறிச்சுட்டு போலாம் தான். இந்த சைடில் ஃபுல்லாக நிறையா இருக்குங்க ஆவாரம் பூ. இது நல்ல காய வச்சு பொடி பண்ணி நம்ம வந்துட்டு குடிச்சு சாப்பிடலாம், வயிற்றுக்கும் போகலாம், மூஞ்சிக்கு அழகாகவும் ஆகும். சரி வாங்க இன்னொரு செடியில் போய் பார்க்கலாம். வா, கல்ல குத்துதுன்னு நினைக்கிறேன் பூவாக்கு. மண்ணு புந்துக்கிச்சு, கல்ல மண்ணு புந்துக்கிச்சு, தட்டிக்கிட்டே வேணாம். இல்லை மெயின் ரோடு. பூவை பிடிச்சிக்க அங்கே ஓடிடுவோம். கண்டிப்பாக இது முள்ளுங்க. நான் எப்படிங்க போகிறேன்? இது என்ன பூ தெரியுமா? காட்டு டிசம்பருங்க. இது டிசம்பர் பூ தான், காட்டு டிசம்பர். இதில் முள் இருக்குண்ணே. எப்படி அந்த அங்கே இருக்கு பாருங்க. எப்படி பறிக்க போகிறேன்னு தெரியலையே. ஃபுல்லாக சரக்கு பாட்டில் தாங்க கிடக்குது. பூவை விட்டுறாத, வெறும் முள். பாம்பு இருக்குமான்னு பயமா இருக்குது. அங்க இருக்கு. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். மணி வேற ஆயிடுச்சுங்க, விளக்கு வேற வைக்கணும் வீட்டில். நீ மறுநாளைக்கு வருவியா? இன்னொரு நாள் வரமாட்டா. அதனால தான் நான் இப்பயே முடிச்சுட்டு வரலான்ட்டு இருக்கேன். இன்னொரு நாள் கூப்பிட்டா வருவியா? வரவே மாட்டா. இரு, அந்த பக்கம் சைடு கேட்கணுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய முள். எடுத்து விடுங்க. இங்கே வா, காலில் இறண்டுது. இங்கே பாரு, எடு. எப்படி இப்படி போகலாம். இங்கே வருங்க, இவ்வளவு இருக்குங்க. பைய எடுத்துட்டு வந்துருக்கலாம். இது வாடகைக்கு வீடு இல்லடி இது. சும்மா கடையாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். உனக்கு வீடு கடையாக தான் இருக்கும். இத்தனை வீடு உனக்கு யார் வருவா? போய் இப்படியே போகலாம். பயமா இருக்கா? இங்கே இருக்கு பாருங்க ஆவரம்பூ. ஓடி போயிரு. எட்டிக்கு புட்டிக்கு போ போட. ஓ காத்தடிக்குது. அங்க வரு. சரி, நிறைய இடத்துல இருக்குது இந்த சைடு சுட்டு வட்டாரத்தில். போய்கிட்டே இருந்தால் இருக்கும் போலங்க. அந்த சைடு இருக்கு பாருங்க, அங்கே ஒரு கொத்து. நம்ம பில்டிங் இதுவா அதுவானு தெரியல. போயிட்டு சாமி கும்பிட டைம் ஆயிடுச்சு. அப்படியே பூ பறிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த பூ வந்துட்டு வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க. வெயிலில் காய வைக்காமலே வீட்டுக்குள்ளே நெகிலே காய வச்சு காற்றுல காய்ஞ்சாலே போதும். காற்றுல காய்ஞ்சாலே அது முறுமுறுன்னு ஆகிடும். ஒரு எத்தனை நாளைக்கு காயணும்னு தெரியல. நல்லா முறுமுறுன்னு காயிற அளவுக்கு நம்ம காய வைக்கலாம். பூ மட்டும் எடுத்துக்கலாம். இதில் எடுத்து வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு
வெந்நீரில் வந்துட்டு போட்டு குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எதோ ஒன்று பண்ணிக்கலாங்க. எல்லாத்துக்குமே இது ரொம்ப உகந்தது. வாங்க நம்ம சாமி கும்பிடலாம். மணி பாருங்க 7 மணிங்க. பொழுது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் இருட்டாகிடுச்சிங்க. சாமி கும்பிட்டாலாங்க. அதுக்குள்ளே நான் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன். கத்தி இருந்த இடத்துல இருக்காது, எது கீழே விழுந்து கிடக்கும், தேடி எடுக்கணும். இப்படி அதெல்லாம் பார்க்கறது இல்லை. கத்தி இங்கே வச்சா இங்கே தான் பார்க்கறது. சரி, இந்த பக்கத்துலலாம் விழுந்து கிடக்குவேன், அப்படிலாம் பார்க்கறது இல்லை. இந்த தாத்தா, இந்த தாத்தா வயசாகிட்டோன்னு உட்காந்த இடத்துல எல்லாமே கொடுக்கணும். சின்னம்மா என்ன பண்ணுது? உங்க தலையில கட்டிக்கிட்டு ஆடுறது. அப்புறம் இது சாமியே கும்பிட வர மாட்டாங்க. சரணம். இங்க பாருங்க, இங்க பாருங்க. இது மாதிரி பாத்திரங்கள் ஒன்று சேர்ந்துருக்கு பாருங்க. பாத்திரம் டீ போட வேண்டாமா? எனக்கு யாருமே டீ போட்டு தர மாட்டேங்கிறாங்க. அழுகுறனே. எங்காவது அண்ணாந்து பாக்குறியா? டீ போட போறேங்க. என்ன உன் போன பாட்டு ஓடுது, இப்ப கேட்காத. வாங்க டீ போடலாங்க. பின்னாடி விளக்கு எரியுது சாமி, பாத்துக்க. போன பாட்டு ஓடுது சாமி. இந்த டீ தான் போட போறோம். இங்க டீ பாத்திரம். ஐயோ சாமி, எல்லாமே கழுவணுமே. என்னது? என்னன்னு சொல்லிட்டு போ. இங்கே வா, என்னன்னு சொல்லு. விஜய்ன்ட்டு இங்கே வா. என்ன போ. ஒடிசாவில் அம்மா கிட்ட வந்துட்டு வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அதில் வீடியோ எடுத்தேங்க. பூவா வந்துட்டு எதாச்சமாக வந்துட்டு ஃபோனை தட்டி விட்டாங்க. கீழே விழுந்துருச்சுங்க ஃபோனு. கண்டிப்பாக ஃபோனு வந்துட்டு குப்பரை விழுந்துருச்சுங்க. கண்டிப்பாக டிஸ்பிளே போயிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை எடுத்து பார்க்குறது எனக்கு மனசு இல்லைங்க. ஏன்னா உடஞ்சிருந்துச்சுன்னா என் மனசு இன்னுமே கஷ்டப்படணும்ட்டு ஃபோனை அப்படியே வச்சுட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கிறேங்க. ஃபோன் வந்து அப்படியே கீழே விழுந்து தான் இருக்குது. நான் எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு அழுக வந்துருச்சு. கண்டிப்பாக ஏன்னா ஃபோன் உடஞ்சிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஃபோனு வேகமாக விழுந்துருச்சுங்க. நீ ஏன் ஃபோனை எடுத்துப்பாரு, எனக்கு பார்க்குற அளவுக்கு எனக்கு மனசில் தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் மட்டும் போயிட்டேங்க. ସବୁ ବେଳା ଗୋଟେ ଫୋନ୍ ଆଣିକି ମୁହଁ କତିରେ କେଞ୍ଚୁଛି ତାର. ரொம்ப மனசு கஷ்டமாகுது. எனக்கு ஃபோனுக்குமே ராசி இல்லைங்க. ஃபோனு உடச்சி விட்டாங்க. ஃபோனு உடஞ்சி போச்சுங்க. கை தவறி கீழே தாறுமாறாக போயிடுச்சு. வீடியோ கூட தெரியுதான்னு தெரியலை. மனசு கஷ்டமா. ஃபோன் வாங்குற அளவுக்கு காசு. வயிறு பசிக்குது, டீ போட்டு குடிக்கலான்னு போனேன். டீ குடிக்கவே முடியலை. ஃபோன் உடஞ்சி போச்சுங்க. டீ போட்டேங்க. டீ குடிக்க போகிறேன். என் ஃபோனு உடஞ்சிருச்சுங்க. மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நான் டீ குடிக்கிறேங்க. வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சமாக கேட்டாங்க டீ. ஃபோனை கொடுக்காதுன்னு சொன்னாங்க என்கிட்ட. உன் ஃபோனு இப்போ உடையணும் தானே? ஒன்று தான் இருக்குது, ஒரு ஃபோனு தான் இருக்குது. என் ஃபோனை நம்பாத. என்னைக்குனாலும் டிஸ்பிளே வந்து சேஞ்ச் ஆகும். 2 மாதம் அட்ஜஸ்ட் பண்ணி புது ஃபோன் வாங்கிட்டு என் ஃபோனை புரியலை. ஆகஸ்ட் மாதம் இஎம்ஐ முடிச்சதுக்கப்புறம் புது ஃபோன் வாங்கிட்டு திரும்பவும் இஎம்ஐயா? யார் இது பண்ணுறது? அதில் போய் இஎம்ஐயில் கட்டுற மாதிரி இந்த ஃபோனே எனக்கு வேண்டாம். அப்புறம் புது டைரக்ட் காசு இங்கே இருக்குது. ஒரு மாதம் சம்பளம் பத்துமா, சோறு திங்க வேண்டாம், வீட்டு வேண்டாம், கொடுக்க வேண்டாம். அப்படி ஃபோன் எனக்கு ஃபோனே வேண்டாம். ஆமாம், ஃபோனே வேண்டாம். எனக்கு ஃபோனுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப மன உளைச்சல் ஆகும் இந்த ஃபோன்னால. எனக்கு என் ஃபோனு உடஞ்சி போச்சு. இந்த ஃபோனுக்கு அம்மா சாமி இப்போ தான் டிஸ்பிளே மாற்றி 5000 ரூபாய் செலவுங்க அந்த ஃபோனுக்கு.
ஃபோனு டிஸ்பிளே மாற்றி எத்தனை மாதம் ஆகுது? சரி, டிஸ்பிளேக்கு வாரண்டி கொடுத்தாங்களா? 6 மாதம் வாரண்டி. 6 மாதம் வாரண்டி இருந்துச்சுங்க. எங்கே கொடுத்தாங்க? அவங்க தான் ஏற்கனவே அவங்க எனக்கு என்னால் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அதிக செலவாகிட்டான். தப்பாக டிஸ்பிளே மாற்றி விட்டு வாரண்டி கொடுக்குறாங்க. டிஸ்பிளே 96 போர்டை மாற்றி வச்சுட்டு அவங்க மேலே தப்பு. டிஸ்பிளே போர்டை மாற்றி வச்சுட்டு எதுக்கு ஃபோன் எதுக்கு? நான் வீடியோ எடுக்கிறேன். நம்ம சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, பூவாவுக்கு காதில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பூவாவுக்கு பாருங்கள், இப்போ 2 நாளாக வந்துட்டு எப்படி சீல் வருதுன்னு பாருங்கள். நான் ஹாஸ்பிட்டல் போய் தாங்க ஆகணும். நான் ஊருக்கு போகணும். அம்மா ஊருக்கு போனால் தான் ஹாஸ்பிட்டல் போக முடியும். நானுமே இந்த பூவை மறந்துட்டேங்க. இப்போ டைம் வந்துட்டு ஒரு 11 மணி இருக்கும், நைட் டைம். நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா, அந்த ஃபோன் உடஞ்ச மூட்லேயே நான் வந்துட்டு இந்த பூவை மறந்துட்டேன். அது இந்நேரம் நம்ம ஒரு பூவை எடுத்து காய வச்சுருந்துருக்கலாம், கொஞ்சமாவது உணர்ந்துருக்கும். அப்படியே காய வைக்காமல் அப்படியே வச்சுட்டேன். செடியில் இருந்துருதுன்னா சுத்தமாக காயாது. அது வந்துட்டு ஷாலில் போட்டு கட்டி வேற வச்சுட்டேன். அதான் அந்த டைமில் வந்துட்டு நான் வந்து ஒரு பூவை எடுத்துகிட்ருக்குறேன். நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா அது ஏதாவது ஒரு காலம் பிடிச்ச மாதிரி ஆயிருங்க அந்த பூ. அதனால தான் நைட்டோட நைட்டு அந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு பூவை எடுத்து காய வச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பூ எதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ரொம்ப வந்து வயிறு பெருசாகிட்டுங்க, தொப்பை விழுந்துருச்சுங்க. அந்த தொப்பை வந்துட்டு பூவாக பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க தொப்பை விழுந்திருக்கு. உடம்புமே ரொம்ப குண்டாயிட்டு. கண்டிப்பாக இந்த பூ வந்துட்டு கொழுப்பை குறைக்குங்க. டெய்லி ஒரு கிளாஸு இது வந்துட்டு நம்ம கஷாயம் மாரி வெந்நீரில் போட்டு பூ அப்படியே கஷாயம் மாரி குடிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான் பூ இருக்குது பாருங்கள். இதாங்க என்னுடைய ஃபோன் பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஃபோன் உடஞ்சதுக்கு அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் நான் பார்க்குறேன். எப்படியுமே வந்துட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு தெரிச்சிருக்குன்ட்டு பாருங்கள். இந்த ரவுண்டாக பிளாக் கலரில் இருக்குல்ல, ஃபஸ்ட்டில் பிளாக் கலர் சென்டரில் இருக்கிறது வந்துட்டு கேமராங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பிளாக் கலரில் க்ரீன் கலர் கோடு வந்திருக்கு பாருங்கள், அதுதாங்க. இந்த கருப்பு கலர் வந்துட்டு நாள் ஆக ஆக என்ன ஆகும் தெரியுமா, அந்த டிஸ்பிளே ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு மறைச்சிருங்க. அந்த பிளாக் கலர் புள்ளியாக இருந்ததுங்க உடஞ்சப்ப. 2 நாளைக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெருசாக வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக ஃபோன் ஃபுல்லாக போயிருங்க. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு சரி பண்ணணும் இந்த ஃபோனை. ஏன்னா இப்படியே நம்ம வச்சுட்ருக்க முடியாது. அந்த இடத்துல அந்த ஆப்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு அந்த டச் ஒர்க் ஆகாது. ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக போயிருச்சுங்க. ஃபோன் டம்முன்னு விழுந்து கொஞ்சம் உயிர் இருக்குங்க. ஃபுல்லாக உடஞ்சிதுன்னா ஒன்றுமே அப்போவே டிஸ்பிளே ஒர்க் ஆகாது. இந்த ஃபோனு கொஞ்சம் உயிர் இருக்குது, ஆனால் போக போக செத்து போயிருங்க. அதுக்குள்ளேயும் நம்ம சரி பண்ணி ஆகணும். இது சரி பண்ணுறதுக்கு 5000 வேணுங்க.